96, 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி இருந்தது. இந்த இடத்துல 300க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். இது மக்கள் போராட்டம். ஏன் அரசியல்வாதிகள் இதுக்குள்ள வந்து அரசியலாக்கி இது வேற பக்கத்துல ஏன் திசை திருப்ப போறீங்க? 1 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக கொழும்பு நீதிமன்றம் இன்றைய நாள்ல ஒரு அதிகாரிக்கு 22 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது. ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடுற சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொய்யான தகவல்களை 119 மூலமாக தெரிவிக்கிற ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். செம்மணி படுகொலை நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் நடந்திருக்கு. இன்றைய நாள்ல இறுதி நாள். இந்த நிகழ்வுல மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளை நாங்க பார்க்க போறோம். செம்மணி படுகொலை தொடர்பாக இது 1998ஆம் ஆண்டிலிருந்து பேசப்படுகின்ற ஒரு மிக பெரிய அளவுல சர்வதேச ரீதிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விஷயம். இது அண்மை நாட்கள்ல இங்கு அகழ்வு நடந்தது. அங்கு மனித உடல்களுடைய பாகங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் கடந்த நாட்களில் பேசப்பட்டது. இது தொடர்பான சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டது. இதற்கான நீதி கோரி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. எதுவுமே இதுவரையில சரியான தீர்வாக வந்து முடியாத நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு நீதி கோரி கடந்த 23ஆம் தேதியிலிருந்து அணையா விளக்கு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைய நாள் அதனுடைய இறுதி நாள். இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வந்த போது யாழ்ப்பாணம் சென்று அவர் இன்றைய நாள்ல செம்மணி இந்த போராட்ட களத்துக்கும் சென்றிருந்தாரு. அங்கு சுடர் ஏற்றும் நிகழ்விலையும் அவர் பங்கு கொண்டிருந்தாரு. இதுவும் பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இன்றைய நாள்ல மக்களுடைய எழுச்சி போராட்டமாக இது நடந்திருந்தாலும் இதுல பல அரசியல்வாதிகள் வந்து இதுல கலந்து கொள்வதற்காக வந்த பொழுது அவர்கள் அங்கு அனுமதிக்கப்படல. அவர்களுக்கு எதிரான கோஷங்கள், அவர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்ட பல வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லாருமே பொதுவா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இங்கு வருவதற்கான அனுமதி இல்லை. இது மக்களுடைய போராட்டம் அப்படின்றத அங்கிருந்த மக்கள் வலியுறுத்தி இருந்தாங்க. இது தொடர்பான பலதரப்பட்ட பரபரப்பான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அதோட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையினுடைய உயர்ஸ்தானிகர் அங்கு சென்றிருந்தார். அங்கு இருந்த மக்களிடம் பலதரப்பட்ட விஷயங்களை பேசியிருந்ததாக சொல்லப்படுது. அதுல மக்கள் வைத்த கோரிக்கை, இதற்கான நீதி, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பதில்கள், அதோட காணி விவகாரம், காணி விடுவிப்பு தொடர்பான விஷயங்கள் தொடர்பாகவும் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்ததாக சொல்லப்படுது. இந்த செம்மணி படுகொலை அல்லது செம்மணி இந்த விஷயம் தொடர்பாக எப்ப இருந்து இது பேசப்படுது, என்னென்ன விஷயங்கள் இதுல கடந்த காலங்கள்ல நடந்தது அப்படின்னு தேடி பார்க்கும்போது 1996ஆம் ஆண்டு இந்த செம்மணி தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்ட பலர் இந்த புதைக்குழிகள்ல புதைக்கப்பட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த நாளிலே முன்வைக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு ஒரு பரபரப்பான, அதாவது 96, 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி இருந்தது. இந்த இடத்துல 300க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். இது தொடர்ந்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கு பிறகு 1998ஆம் ஆண்டு சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இது மீண்டும் அங்கு அகழ்வுகள் நடந்தது. அந்த நேரத்துல முதல் கட்டமாகவே 15 உடல் பாகங்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்டது. இதுக்கு பிறகு பல காரணங்களுக்காக இது நிறுத்தப்பட்டது. மீண்டும் இப்போ இது ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து தொடர்ச்சியாக உடல் பாகங்கள் எடுக்கப்பட்டன கடந்த நாட்கள்ல. இது பெரிய அளவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதற்கான நீதி கோரல், இது தொடர்பான பலதரப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும். இந்த விஷயம் தொடர்பாக சர்வதேச ரீதியிலையும் மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றதுக்காக மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு போராட்டங்கள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. உள்நாட்டு பக்கமாக, அரசியல் பக்கமாக இது தொடர்பான பலதரப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த போராட்டத்துல இன்றைய நாள்ல பல பிரிவினர் மக்கள் பலர் கலந்து கொண்டிருந்தாங்க. பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. இதுல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டதற்கான கடுமையான எதிர்ப்பு மக்களால வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் போராட்டம். ஏன் அரசியல்வாதிகள் இதுக்குள்ள வந்து அரசியலாக்கி இது வேற பக்கத்துல ஏன் திசை திருப்ப போறீங்க? அரசியலாக்கும் போது அது வேற பக்கமாக திசை திரும்பும். தயவு செய்து இங்க வராதிங்க அப்படின்ற மாதிரியான கோஷங்கள் அங்கு எழுப்பப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 1 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக கொழும்பு நீதிமன்றம் இன்றைய நாள்ல ஒரு அதிகாரிக்கு 22 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது. 1 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக. இது எங்க, எப்ப, யாரால பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது
2016 ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தம்முத்தேகம மகாபலி வலயத்தினுடைய காணி ஒன்றில் உள்ள மரங்களை வெட்டுவதற்காக அனுமதி கேட்டு ஒருவர் சென்றபோது அந்த அனுமதிக்காக அந்த அதிகாரிக்கு 1 லட்சம் வந்து லஞ்சமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அந்த வழக்கு இதுவரைக்கும் இருந்து இன்றைய நாள்ல இந்த தீர்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 22 வருட கடூழிய சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாள்ல பார்த்தேன். உண்மையிலே இந்த லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு அப்படின்றது இலங்கையில மிக பெரிய அளவான ஒரு குற்றச்சாட்டு தான். கடந்த மாதம் 2 முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு கடூழிய சிறை தண்டனை, இதுவும் ஊழல் தொடர்பான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான். எனவே அதே மாதிரியான ஒரு வழக்கு தான் இது. இந்த வழக்கும் ஒரு மிகப்பெரிய அளவான தண்டனைக்குரிய தீர்ப்பாக இன்றைய நாள்ல வந்து முடிந்திருக்கிறது. வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடுற சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஆபத்தான வேலைகள்ல சிறுவர்களை அமர்த்துறதுக்கு முற்றுமுழுதான தடை விதிக்கப்பட்டு அமைச்சரவைக்கான அங்கீகாரம் இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயமானது மிக கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயமாக மாறும். வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து யாரு சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே சிறுவர்கள் என்ற வரையறைக்குள்ள வராங்க. இலங்கையினுடைய சனத்தொகையை எடுத்துக்கொண்டா 30% சிறுவர்கள் தான் இலங்கையில் இருக்காங்க. அதிலும் 16, 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஒவ்வொரு தனித்தனியாக இப்ப 16 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இருக்காங்க. இவங்க வீதியோரங்கள்ல பொருட்கள் விற்பாங்க அல்லது வீதியோரங்கள்ல யாசகம் கேட்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நம்ம இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் இது முற்றுமுழுதா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மாறுது. 18 வயசுக்கு உட்பட்ட 16க்கும் 18 வயசுக்கும் உட்பட்ட சிறுவர்களை அதிபயங்கரமான வேலைகள்ல ஈடுபடுத்துறது. இப்ப நிறைய வேலைகள் இருக்கு. அதாவது பொருட்கள் தூக்குறது அல்லது கட்டிட வேலைகளுக்காக அவங்க பயன்படுத்துறது, ஏன் பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த வேலைகளுக்கு அவர்களை பயன்படுத்துறது முற்றுமுழுதான தடை. ஏதாவது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு கடையோ யாரா இருந்தாலும் 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துறது முற்றுமுழுதான தடையான விஷயமாக இலங்கையில அமுலாகுது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. உங்களுடைய வியாபாரங்களுக்கு அவங்களை பயன்படுத்துறதா இருந்தா அது நேரடியா உங்களுக்கும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாறும் அப்படின்றதுதான் இன்றைய நாள்ல அமைச்சரவையினுடைய அனுமதியோடு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தகவல் சொல்லுது. 119 இருக்கு, அவசர அழைப்பு சேவை. இது இலங்கையில மட்டுமில்ல, பல இடங்கள் பல நாடுகளில் இந்த 119 பயன்படுத்தப்படுது இந்த அவசர அழைப்புகளுக்காக. இந்த அவசர அழைப்புகளை சிலர் தவறான முறையில பயன்படுத்துறாங்க. கடந்த காலங்களில் இது தவறான முறையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை தடுக்கிற முகமா உடனடியாக வருகின்ற மாதத்திலிருந்து ஜூலை மாதத்திலிருந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில பொய்யான தகவல்களை 119 மூலமாக தெரிவிக்கிற ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சும்மா தேவையில்லாமலாம் 119க்கு அடிச்சு அது இருக்கு இது இருக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்றத தவிர்த்து கொள்ளுங்க. உண்மையான தகவல்கள், உண்மையான அவசர தேவைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கத்துக்கு அழைங்க. காரணம்னு சொன்னா உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்றவங்களுக்கு, உண்மையா அந்த இலக்கத்தை அழைத்து உதவி கேட்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த காலங்கள்ல. இதனாலதான் இந்த நடைமுறை அமலுக்கு வருது. எந்த விதமான முறையிலும் நீங்க பொய்யான தகவலை சொல்லி இதை திசை திருப்பினாக இருந்தா கடுமையான தண்டனைக்குரிய குற்றத்துக்குள்ள நீங்க சிக்கல்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் சிஐடியிடம் சிஐடியிடம் அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்காரு. அவருடைய கடந்த கால அவரை கைது செய்யறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பாக அவர் எங்க இருந்தாரு, என்ன நடந்த அந்த காலத்துல அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இதுல கேட்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்க விஷயம் சொன்னா, என்ன போலீசாரோ சிஐடியினரோ தேடல. நான் வளமையா என்னுடைய வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருந்தேன். வளமையா நான் தூங்குற அதே அறையெல்லாம் தூங்கினேன். நான் வளமையா சாப்பிட்ற என்னுடைய இடத்துல தான் நான் சாப்பிட்டேன். எனவே நான் எங்கேயுமே ஒளியல்ல அப்படின்ற தகவலை அவர் இன்றைய நாள்ல சிஐடியிடம் நேற்றைய நாள்ல சிஐடியிடம் தெரிவித்திருந்தார். இதுவும் பரபரப்பா எல்லா சிங்கள ஊடகங்கள்லையும் செய்தித்தளங்களையும் பார்த்த செய்தியாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த காலங்கள் அவருக்கு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ஆட்சியில் இருந்த காலத்துல வெளிநாட்டு பயணங்களை பெரிய அளவா மேற்கொண்டாரு. இதனால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவான அதாவது செலவு ஏற்பட்டிருக்கு. தேவையில்லாத நிறைய அமைச்சர்கள் அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிருந்தாரு. இதுக்கு பெரிய பாரிய அளவான நிதி செலவிடப்பட்டிருந்தது. இதுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு சிஐடி விசாரணை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
எதற்கு எப்படி இப்படிலாம் செலவழிக்கப்பட்டது, வீணாக பணம் செலவழிக்கப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.